1919 அக்டோபர் 19 வாஷிங்டனில் தான் சர்வதேச தொழிலாளர் மாநாடு கூடியது. இந்த மாநாட்டில் அனைத்து தொழில் நிறுவனங்களிலும் நாள் ஒன்றிற்கு 8 மணி நேர வேலை, ஒரு வாரத்திற்கு 48 மணி நேர வேலை என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்தந்த நாடுகளில் உள்ள அரசாங்கங்கள் வேலை நேரம் குறித்த சட்டங்கள் இயற்றி குறைந்தபட்ச தொழிலாளர் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களையும் இயற்றின. 1881 கொண்டுவரப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சட்டத்தில் பணி நேரம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பிறகு கொண்டுவரப்பட்ட திருத்தத்தில்தான் 9 - 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 7 மணி நேர வேலை எனவும் பெண்களுக்கு 11 மணி நேர வேலை எனவும் சொல்லப்பட்டிருந்தது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 1948 ஆண்டுதான் இந்த 11 மணி நேர வேலை நேரம் என்பது 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. இந்தியாவில் 1948 ஆண்டுதான் தொழிலாளர் நல சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு இந்த வேலை நேரத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதுவரை தொழிலாளர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்தியாவில் 14 வயது வரை உள்ளோரை குழந்தைகள் என கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு அவர்கள் வேலை செய்யக்கூடாது, வேலையிலும் ஈடுபடுத்தக்கூடாது என்ற சட்டமும் இயற்றப்பட்டது. இந்த வயதிற்குட்பட்டோர் கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும் எனவும் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. 14 வயதுக்கு உட்பட்டோரை வேலையில் அமர்த்தினால் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கவும் சட்டம் வழிவகை செய்கிறது.